Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோல நம்ம இங்கிலீஷ்ல இருக்க மாடல் வெர்ப்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம can could அப்படின்ற ரெண்டு மாடல் வெர்ப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல should and அதோட டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் என்ன அந்த எப்படிலாம் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம பார்ட் 1 to 6ல இங்கிலீஷ்ல இருக்க டென்சஸ் அண்ட் ஆல்சோ can could மாடல் வெர்ப் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சீக்ரெட் ஃபார்முலாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ மேலே ஐகார்ட்லேயும் அந்த ஈச் பார்ட்டோட லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's get started with today's video. ஸோ பார்ட் 1 to 6ல் நம்ம 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 15 அப்படின்னு நான் நம்பர் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசு அப்படின்ற ஒரு வேர்பை தமிழில் நம்ம எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், அதோட பாசிபிள் சவுண்ட்ஸ் என்ன, தமிழ் சவுண்ட்ஸ் என்னன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து 16th சவுண்ட். நீ பேசணும் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, to express duty or to give advice, அதாவது நம்மளோட கடமையை வெளிப்படுத்துறதுக்கு இல்லைனா யாருக்காவது அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த சவுண்ட். அதாவது நீ பேசணும், நீ இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இங்கிலீஷில் நம்ம ஷுட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஷுட்டு யூஸ் பண்ணவே எப்போவுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வேணும், வேண்டும், நீ இதை செய்ய வேண்டும், ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டும், போகணும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்தாவே நம்ம ஷுட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதோட இங்கிலீஷில் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ வி யூ தே ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே ஷுட் ப்ளஸ் வேர்ப். ஓகே, கண்டிப்பாக ஷுட்டு போட்டிங்கன்னா ப்ளஸ் வேர்ப் தான் போடணும். ஷுட் டூ ப்ளஸ் வேர்ப் போடக்கூடாது. ஷுட் வேர்ப் ப்ளஸ் எஸ் போடக்கூடாது. ஷுட் வேர்ப் ஐஎன்ஜி போடக்கூடாது. ஓகேங்களா. அதாவது ஷுட் ரைட் தான், ஷுட் டூ ரைட் கிடையாது, ஷுட் ரைட்டிங் கிடையாது. ஓகே, ஷுட் ரைட், ஷுட் ப்ளஸ் வேர்ப். ஆல் ரைட், லெட்ஸ் see some examples. நீ பேசணும் இல்லைனா நீ பேச வேண்டும், இதுக்கு இங்கிலீஷில் யூ ஷுட் ப்ளஸ் வேர்ப், அதனால் யூ ஷுட் டாக். ஓகே, ஸோ இது அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஒப்பீனியன் சஜஷன் சொல்கிறதுக்கு அண்ட் நம்மளோட டியூட்டிஸ் பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீ பேசணும் அப்போ தான் உனக்கு நல்லது, நீ பேசணும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறதா யூ ஷுட் டாக். அடுத்த சென்டென்ஸ், ராமு டாக்டரை பார்க்கணும். ஸோ ராமுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்கிறீங்க. என்ன அட்வைஸ்? ராமு டாக்டரை பார்க்கணும். ராமு ரொம்ப நாளாக இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்கணும். ராமு ஷுட் சி, ஷுட் ப்ளஸ் வேர்ப், ஷுட் சி அ டாக்டர். ஆல்ரைட், அடுத்தது, நான் நல்லா படிக்கணும், தட் இஸ் மை டியூட்டி. ஓகே, நல்லா படிக்கணும் அப்படின்றது என்னுடைய கடமை. ஸோ அதுக்கும் ஷுட் தான் யூஸ் பண்ணோம். ஐ ஷுட் ஸ்டடி வெல். ஆல்ரைட், ஐ ஷுட் ஸ்டடி வெல். அவங்க உன்னை இன்வைட் பண்ணணும், ஒரு சஜஷன் மாதிரி நான் சொல்கிறேன், அவங்க உன்னை இன்வைட் பண்ணணும். தே ஷுட் இன்வைட் யூ, தே ஷுட் இன்வைட் யூ. அவள் நாளைக்கு வரணும், அவளோட டியூட்டி அது, கண்டிப்பாக அவள் நாளைக்கு வரணும். ஸோ ஷீ ஷுட் கம் டுமாரோ. ஸோ ஒரு சென்டென்ஸ் பேசும்போது அது டியூட்டியா சஜஷனா இல்லை வேறு ஏதாவது நம்ம யோசிச்சு பேச முடியாது. ஸோ தட் இஸ் வை நம்ம இந்த சவுண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். இந்த டியூட்டி, சஜஷன், ஒப்பீனியன்ஸ் அண்ட் அட்வைஸ் இதெல்லாம் நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக தமிழில் இந்த வரணும், செய்யணும், பண்ணணும் அப்படின்னு, வேண்டும் அப்படின்னு முடிச்சு தான் நம்ம பேசுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஷுட் ப்ளஸ் வேர்ப். ஓகே, ஸோ இப்போ நாம் ஷுட் எங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்த்தோம். அடுத்ததும் ஷுட் யூஸ் பண்ணுறது தான், பட் டிஃப்ரெண்ட் வேல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீ பேசிகிட்டு இருக்கணும், இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கணும். அதாவது ரைட் நவ் இந்த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கணும், ஆனால் அது நடக்காமல் வேறு ஒன்று நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஓகேயா. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஐவி யூதே ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே ஷுட் பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஷுட் பி யூஸ் பண்ணாலே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கணும், ஆனால் அது நடக்கலை, that particular action is not happening but some other action is happening. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நமக்கு நாளைக்கு எக்ஸாம். அப்போ இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கணும்? நாம் படிச்சுட்ருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நாம் பேசிகிட்ருக்கோம். கரெக்டாக. ஸோ நம்ம பண்ணிகிட்ருக்க வேண்டிய ஆக்ஷன் அதுக்கு ஷுட் பி, வி ஷுட் பி ஸ்டடியிங். ஸோ வி ஷுட் பி ஸ்டடிங்னாவே நம்ம படிக்கலைன்னு தான் அர்த்தம். இந்த மொமெண்ட்டில் நாம் படிக்கலை, ஆனால் நம்ம படிச்சுட்டு இருக்கணும், ஆனால் நான் படிக்கலை. ஸோ வி ஷுட் பி ஸ்டடியிங் பட் வி ஆர் டாக்கிங். ஸோ வி ஆர் டாக்கிங் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ நடந்துட்டுருக்கு, அந்த ஆக்ஷன் தான் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ நடந்துட்டுருக்க ஆக்ஷனுக்கு ஆம், இஸ், ஆர், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணோம். பார்ட் 2ல் நம்ம 4ல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வி ஷுட் பி ஸ்டடியிங் பட் வி ஆர் டாக்கிங். நாம் படிச்சுட்ருக்கணும், ஆனால் நம்ம பேசிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ சீட் பெல்ட் போட்டுட்ருக்கணும். அப்போ நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருக்கீங்களா இல்லையா? போடலை. தட் இஸ் வை வி ஆர் சேயிங் யூ ஷுட் பி wearing. ஷுட் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினாவே தட் பர்டிகுலர் ஆக்ஷன் இஸ் நாட் ஹேப்பனிங் பட் சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ யூ ஷுட் பி wearing த சீட் பெல்ட். நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கணும், அதை விட்டு நான் உங்க கூட வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ ஷுட் பி அட்டெண்டிங் த கிளாஸ் ரைட் நவ் பட் நான் உங்க கூட வெளியே வந்திருக்கேன், ஐ ஹவ் கம் அவுட் வித் யூ. ஓகே, ஸோ ஐ ஷுட் பி அட்டெண்டிங் கிளாஸ் ரைட் நவ்னா நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இல்லை, தட்ஸ் வாட் வி மீன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கணும், அதை விட்டு அவன் ஏன் வெளியே போனா? அவனுக்கு உடம்பு தானே சரியில்லை, அவன் இப்போ ரெஸ்ட் தானே எடுத்துகிட்டு இருக்கணும். ஹீ ஷுட் பி டேக்கிங் ரெஸ்ட் நவ்.
he should be taking rest now. Alright? அப்படின்னா அவன் ரெஸ்ட் எடுக்காமல் வேறு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் he should be taking rest now. ஓகே, இப்போ இது பாருங்கள். எழுதணும் அப்படின்னா should write அப்படின்னு நம்ம பார்த்தோம். படிக்கணும் அப்படின்னா should study. தூங்கணும்னா should sleep. பேசணும்னா should speak. அது மாதிரி இருக்கணும், நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு should be தான். ஓகேயா? ரைட், ஸ்டடி, ஸ்லீப், ஸ்பீக் மாதிரி அந்த பீன்றது அந்த இடத்துல ஒரு வேர்ப். அதாவது நம்ம 16ஆவதுல 16th ஒன்ல ஷுட் ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்மில் வேர்புக்கு பதிலாக நம்ம பி அங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? இதுக்கும் 17ஆவதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஷுட் பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியும் இதுவும் ஒன்று கிடையாது. ஸோ ஷுட் பி அப்படின்னு சொல்கிறது வந்து ஷுட் ப்ளஸ் வேர்ப் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நீ ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வேர்பு. கரெக்டாக? ஸோ எழுதணும் அப்படின்னா ஷுட் ரைட் மாதிரி இருக்கணும். அப்போது யூ ஷுட் பி ஹாப்பி. ஓகே, அவள் சென்னையில் இருக்கணும். ஷீ ஷுட் பி இன் சென்னை. ஸோ இங்கேயும் எழுதணும், அவள் எழுதணும், அவள் பேசணும். அந்த மாதிரி அவள் பேசணுன்னா என்ன சொல்லுவீங்க? ஷீ ஷுட் ஸ்பீக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி அவள் இருக்கணும்னா ஷீ ஷுட் பி எங்கே இருக்கணும்? இன் சென்னை. நீ அமைதியாக இருக்கணும். ஓகே, நீ இருக்கணும். யூ ஷுட் பி எப்படி இருக்கணும்? அமைதியாக. ஸோ குவாய்ட். யூ ஷுட் பி குவாய்ட். நீ இப்போ ஸ்கூலில் இருக்கணும். யூ ஷுட் பி அட் ஸ்கூல் நவ் ஆர் ரைட் நவ். யூ ஷுட் பி அட் ஸ்கூல் ரைட் நவ். நீ இதுக்கு பெருமையாக இருக்கணும், இல்லை பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லும் போது யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ். யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ். நீ இதுக்கு வெக்கப்படணும், அதுக்கு ஆப்போசிட் சென்டென்ஸ். நீ இதுக்கு வெக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் திஸ். ஆல்ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஷுட் பி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் பார்த்ததுனால இதை நான் வந்து நீங்கள் இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் இந்த இடத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஷுட் பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வேறு. அது எங்கே யூஸ் பண்ணணும்? ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கணும், ஆனால் அது நடக்காமல் வேறு ஒரு ஆக்ஷன்னா ஷுட் பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இருக்கணும், வெறும் நீ இருக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் பி ஹாப்பி, யூ ஷுட் பி குவயட், யூ ஷுட் பி ஹெல்தி. ஸோ யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட் ஒன் 18th ஒன், நீ பேசி இருக்கணும். ஸோ 17th நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கணும், ஆனால் அது நடக்கலை. 18th ஒன் இஸ் வெரி சிமிலர் டு தேட், பட் இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட். என்னென்னா பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஓகே, நேற்று நாம் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. நேற்று நீ பேசியிருக்கணும், பாஸ்ட்டில் நீ பேசியிருக்கணும், ஆனால் பேசலை. ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஆனால் அது நடக்கலன்னு சொல்லும் போது இங்கிலீஷில் அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஐவி யூதே ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே ஷுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஹேவ் பக்கத்தில் நம்ம எப்போ வேர்ப் எழுதினாலும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஷுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஷுட் பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணால் எப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கணும் ஆனால் நடக்கலையோ, ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கணும், பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஆனால் அது நடக்கலை. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ அவன்கிட்ட பேசியிருக்கணும். யூ ஷுட் ஹேவ் டாக்ட் டு ஹர். ஸோ ஷுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லை, ஷுட் ஹேவ் டாக்ட் டு ஹர் அப்படின்னா நீ பாஸ்டில் அவகிட்ட பேசியிருக்கணும், ஆனால் நீ பேசலன்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் ஹவ் டாக் டு ஹர்னா அவன் பேசினானா இல்லையா? பேசலை. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? யூ ஷுட் ஹவ் டாக் டு ஹர்னு சொல்கிறோம். அடுத்தது, நீ அதை பார்த்துருக்கணும். யூ ஷுட் ஹவ் சீன் தட். அப்போ நீ அதை பார்க்கல, தட் இஸ் வை வி சே யூ ஷுட் ஹவ் சீன் தட். ஸோ ஷுட் ஹேவ்னாலே ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நாம் அவள் கூட போயிருக்கணும். அப்போ நாம் போகல, நம்ம போகாமல் இருக்கோம், அதனால தான் நம்ம சொல்கிறோம் நாம் அவள் கூட போயிருக்கணும். அதுக்கு வி ஷுட் ஹவ் கான் வித் ஹர். ஸோ ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ வி ஷுட் ஹவ் கான் வித் ஹர். அவங்க உன்னை இன்வைட் பண்ணியிருக்கணும், ஆனால் உன்னை அவங்க இன்வைட் பண்ணலை. தே ஷுட் ஹவ் இன்வைட்டட் யூ. தே ஷுட் ஹவ் இன்வைட்டட் யூ. நீ என்கிட்ட கேட்டிருக்கணும், நீ என்கிட்ட கேட்கல, அதனால நான் பண்ணலை. ஸோ யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் மீ. யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் மீ. ஓகே, ஸோ இப்போது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை அப்படின்னா நீ இருக்கணும், பேசியிருக்கணும், பண்ணியிருக்கணும், எழுதியிருக்கணும், போயிருக்கணும், வந்திருக்கணும், இந்த மாதிரி சவுண்டுன்னு பார்த்தோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஐவி யூ தே ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே ஷுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத பார்த்தோம். இப்போது ஐவ் கிவன் ஹியர் சம் 5 questions for you all to try and please do try and give your answers in the comment. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். Now let's read out these questions. நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஜான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கணும். நீ அங்கே போகணும். பிளேயர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம் போடணும். ஆல்ரைட், ஸோ 5 questions ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நாம் ஷுட்டோட யூசேஜ் ஷுட் பி அண்ட் ஷுட் ஹேவ் பார்த்தோம். ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் யூ அண்டர்ஸ்டுட் இட் அண்ட் ஹவ் யூ லைக்ட் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.